விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்த சிஸ்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் பாடி சரவணா ஸ்டோர்ஸில் இருக்கக்கூடிய கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரிங்க 92.5 பியூர் சில்வரில் வரக்கூடிய தாலி செயின் கலெக்ஷன், பேங்கிள்ஸ் அண்டு பெண்டன்ட், அதோட ஹாரம் கலெக்ஷன்ஸ், இயர்ரிங்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாடி த லெஜண்ட் சரவணா ஷோரூமில் நம்மளுக்கு நியூ இயர், கிறிஸ்மஸ், பொங்கல் எல்லாம் வரப்போகுது இல்லைங்க. ஸோ ஆஃபர்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஏதோ 50 lakhs வரைக்கும் கிஃப்ட் வச்சர் மாதிரி குலுக்கு சீட்டி மாதிரி போட்டு ஏதோ எடுக்கிறாங்களா. நான் தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே ஒரு போர்டு மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்க. அது நான் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் ஒரு சவரத்துக்கு 1500 ஆஃபருங்க. அது மட்டும் தமிழில் கிளியராக சொல்ல தெரியுது. ஸோ அதனால் சொல்லிட்டேன். நம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே சில்வர் தாங்க. எவ்வளோ அழகான பேங்கிள்ஸு. இது சேம் நம்ம கோல்டில் வாங்கணும்னா 5 பவுன் வைக்கணும் இல்லைங்க. ஸ்டோன்ஸ் வச்சது 22,990 rupees இருக்குங்க. 23,000க்கே நம்மளுக்கு பேர் பேங்கிள்ஸ் வந்துடும். எல்லாமே பியூர் சில்வர் தாங்க. கோல்டு ஃபாலிஷ் போயிடும்னு அன்னிட்டு நினைக்காதீங்க. அவங்க ஒரு பாக்ஸு அண்டு என்ன துணியில் க்ளீன் பண்ணணும், துடைச்சி வைக்கணும், ஒரு கவர் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு நம்ம கிளியராக போயிட்டு எங்காவது ஃபங்க்ஷனுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு துடைச்சி வச்சுட்டிங்கன்னா அந்த கோல்டு ஃபாலிஷ் போகாதா. ஒருவேளை போயிடுச்சேன்னா அவங்கக்கிட்ட ஃபஸ்ட் டைம் 1 time ஃப்ரீயாக, அப்புறமா நீங்கள் சில்வர் கோட்டிங் போடுறதுக்கு கொஞ்சம் காசு பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் 3 செட்டு காட்டிருக்கேங்க. இங்கே கிராம் வெயிட் வராதுங்க. எல்லாமே பீஸ் ரேட்டு தான் வரும். ஸோ அதுக்கு தான் நான் மேலே ரேட்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிற டெய்லி வேர் பேங்கிள் பேட்டர்ன் தாங்க. அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. நடுவில் இருக்கிறது ஒரு வெட்டிங் ஜுவல்லரிங்க. ஆன்டிக்கில் பண்ணிவிட்டு அந்த சைடு இந்த சைடு முத்து வச்சு பண்ணியிருக்காங்க. அழகான பேட்டர்னு. அடுத்தது இதிலவும் 3 பேங்கிள் செட்டு காட்டிருக்கேன். கெம்பு ஸ்டோன்ஸ் ஒன்று, க்ரீன் ஸ்டோன்ஸ் ஒன்று, ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒன்றுன்னுட்டு. அடுத்தது இந்த பீகாக் ஃபெதர் விரிச்ச மாதிரி ஸ்க்ரூ பேட்டர்னில் கொடுத்துருக்காங்கங்க. 15,400 கிட்ட இருக்குது இந்த பேங்கிள்ஸ் பேரு. இப்போது நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் சீசனு, எல்லா லேடிஸ்க்கு பேங்கிள்ஸ் என்ன பிடிக்கும். கோல்டு பேங்கிள்ஸ் என்ன யாருக்கு தான் பிடிக்காதுங்க. ஆனால் கோல்டு எங்கேயோ போயிடுச்சு. இப்போ சில்வர் பார்த்திங்களா, இன்றைக்கி ரேட்டு 231. நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சில்வர் சேவிச்சு வச்சுக்கோங்கன்னுட்டு. நீங்கள் பார்த்துட்டே இருங்க. எப்படி இப்போவே நம்மளுக்கு 2,30,000 வந்துச்சு. 3 லட்சம் தாண்டிடும் ஜான்வரிக்கெல்லாம். அடுத்த ஒரு வருஷத்துக்கெல்லாம் 6 லட்சத்துக்கு போயிடுங்க சில்வரு. நீங்கள் தயவு செஞ்சு சில்வர் கூட மந்த்லி எப்படி உங்களால் முடிகிற வரைக்கும் ஒரு 20 கிராமாவது சேர்த்து வச்சுக்கோங்க. வேறு வழியே இல்லைங்க. கோல்டு எங்கோ ஆகாசம் நிலாவு தொட்டுடுச்சு. ஸோ சில்வராவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவிச்சு வச்சுக்கலாம். என்ன பண்ணுறது, இதெல்லாமே நம்மளுக்கு பியூர் சில்வர்னால இது ஒரு பெனிஃபிட் தானே. அங்கே லேடிஸ்க்கு கோல்டில் வாங்க முடியாது, சில்வர்லாவது வாங்கி வச்சுக்கலாமே. என்ன சொல்கிறது, அவ்வளோ ரேட். இப்போ இவ்வளோ கிராண்டு பேங்கிள்ஸு நம்ம கோல்டில் வாங்கணுன்னா 5 பவுனாவது வைக்கணும். 5 பவுன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் வைக்கணும். இப்போ நம்ம இங்கே 15,000 20,000 மினிமம் வச்சா நம்மளுக்கு பேர் பேங்கிள்ஸ் வந்துடுதுங்க. சூப்பராக இருக்குது. இது மாதிரி ஸ்டோன்ஸு குந்தன்ஸ் வச்சதெல்லாம் கலராக அழகழகாக இருக்குங்க. எதுவுமே கீழே கூட விளையாதுங்க. கோல்டு அண்ணான்னா நம்ம கொஞ்சம் பை பண்ணோம். இது சில்வர் இல்லை, கெட்டியாக க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு கூட சில்வர் நல்லா ஒட்டி வச்சுருக்காங்கங்க. இதில் 3 பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது 23,000 கிட்ட வருது. சேம் டு சேம் கோல்டு பேங்கிள்ஸ் மாதிரி தானேங்க இருக்குது. சொல்லுங்கள். இப்போ இது வாங்கணுன்னா எப்படி 7 பவுன் இருக்கும். ஒரு பேங்கிள் 3 பவுன் கிட்ட இருக்கும். அப்போ எங்கேருந்து வாங்குறது கோவிந்தா. எவ்வளோ ரேட்டு ஏறிட்டே போகுதில்ல. அடுத்தது இது ஸ்டோன்ஸு, ஒரு ட்ரெடிஷ்னலான ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் பேங்கிள்ஸு 12,250 rupees இருக்குங்க. பக்கத்தில் இருக்கிறது துபாய் பேட்டர்ன் மாதிரி ஃபேன்சி மாடலில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் 3 பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. டெம்பிள் ஃபினிஷிங் ஒன்று, டைமண்ட் ஃபினிஷிங் ஒன்று, நவரத்னம் மாதிரி பேங்கிள்ஸ் ஒன்று. இது எல்லாமே 10,000, 12,000, 15,000 அப்படி இருக்குங்க. இந்த மாதிரி பேங்கிள்ஸ் பேட்டர்ன்ஸு இந்த ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கூட இருக்குது. இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஈஸியாக போட்டுட்டு போயிட்டு வந்துடலாங்க. ஐயோ கோல்டு பேங்கிள்ஸ் இல்லைன்னுட்டு கவலைப்பட வேண்டியதில்லை. எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம். இது மாதிரி ஒரு செட்டாவது வாங்கி வச்சுக்கிட்டால் நல்லா இருக்கும். எப்போவுமே கோல்டு, சில்வரு, அப்புறம் இதெல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் தானே சொல்லுவாங்க. சில்வரும் நம்மளுக்கு ஒரு சேமிப்பு மாதிரி தானே. நம்ம ஆசைக்கு வாங்கி போட்டிக்கலாம்.
ப்ளஸ்ஸு நம்மள்கிட்ட சில்வரு ஒரு பேர் பேங்கிள்ஸில் கோல்டு பேட்டர்ன் மாதிரி இருக்கக்கூடியது இருக்கும் இல்லை. இது எவ்வளோ ட்ரெண்டியாக இருக்குது பாருங்கள். காலேஜ் வேர் கேர்ள்ஸு ரொம்ப விரும்புவாங்க. இது அழகாக இருக்குது இந்த பேட்டர்னு. இது வந்து 12,495 ரூபீஸ் வரைக்கும் இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். சைடு காட்டுறேன் இதோட பேட்டர்னு. ஒரு ஸ்டார் இருக்குமில்ல, அந்த ஃப்ளவர் ஸ்டார் மாதிரி வருது. உள்ள ரவுண்டு பேட்டர்ன் தான். நம்ம நார்மலாக வளையல் போடும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இது பாருங்கள், சேம் டு சேம். நேராக பார்க்கும்போது எல்லா பேங்கிள்ஸ் கோல்டு மாதிரியே இருக்குங்க. திலகம் ஷேப்பில் எமரால்டு ஸ்டோன்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே சிலையாக அம்மனோட உரம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம கோல்டில் ரோஸ் கோல்டு பார்க்குறோம் இல்லை, அதே மாதிரி சில்வரில் ரோஸ் பேங்கிள்ஸு 5 ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ரேட்டு கூட 15,000 கிட்ட வருதுங்க. அழகாக இருந்துச்சு. ஆனாலும் எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். நான் ஒன்றா காட்டுற கெட்டேந்து இதெல்லாம் நம்ம எடுத்து ஷோ பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருந்தா நீங்கள் பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போயிடுங்க, வாங்கிக்கோங்க. ஏன்னா கோல்டு தான் போட முடியல. அட்லீஸ்ட் நம்ம சில்வர்லாவது கோல்டு பிளேட்டு போட்டிக்கலாமே. சில்வர் அண்ணா வந்து அது ஒன்றும் மட்டம் ஒன்றும் கிடையாது இல்லை, ஒரு பிளாஸ்டிக் அது மாதிரி அண்ணா கூட நம்ம போட்டிக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். சில்வர்னால அழகாகவும் இருக்கும், லக்ஷ்மி கட்டாட்சமாகவும் இருக்கும். இதுக்கு வந்து ரீசேல் வேல்யூ இருக்கான்னுட்டு கேட்பீங்க. ஸோ இதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம 10,000 20,000 வச்சு வாங்கினோன்னா திருப்பி அவங்க 10,000 20,000 நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது எவ்வளோ வெயிட் இருக்கோ வெயிட் ரேட்டில் எடுத்துப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பேங்கிள் சொட்டை போயிடுச்சு வாங்கிட்டு, அது எடுத்துன்னு போயிட்டு இன்னும் நம்ம எதுவும் பண்ண முடியாது, ரிட்டன் கொடுத்துட்டா அது எவ்வளோ வெயிட் இருக்குது அன்றைக்கி ரேட்டுக்கு அந்த வெயிட்டுக்கு அப்படியே நம்மளுக்கு கோல்டாவோ சில்வராவோ ஏதாவது உங்கள் சாய்ஸ் தான் எடுத்துக்கலாம். இதெல்லாமே தாலி செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க. சேம் தாலி செயின் கோல்டில் எப்படி இருக்குது அதே பேட்டர்னில் இருக்குங்க பாடி சரவணா ஸ்டோரில். பாருங்கள், சேம். இது ஒரு பீகாக் ஃபெதரு அந்த எனாமில் போட்டு 9,125 ரூபீஸுங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சேம் கோல்டு மாதிரியே இருக்குங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். சாந்தாடு செயின்னு சொல்லுவாங்க. அங்கங்கே பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 17,000 கிட்ட இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி செயின், நம்ம நார்மல் ஓல்டு மாடர்ன் செயின் மாதிரி பேட்டர்னும். இதில் $3 முகப்பு வர மாதிரி எனாமல் பாலிஷ் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குல்ல. சேம் கோல்டு மாதிரியே இருக்குங்க. இதெல்லாம் பெஸ்ட் ஆப்ஷனுங்க. 17,000 இருக்குங்க. இது வந்து 10 பொடி செயினும் லாங்காக லென்த்தாக இருக்குது. அங்கேயே டாலர்ஸும் விற்கிறாங்கங்க. அந்த டாலருக்கு இந்த செயினும் நீங்கள் பேச்சப் பண்ணி போட்டிக்கலாம். எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கோல்டு லுக் இருக்கும். சேம் டு சேம் கோல்டு டாலர் செயின் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு டாலர்ஸ் கூட வரும், பார்த்துட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாமல். சூப்பரான கலெக்ஷன் இருக்குது டாலர்ஸு கூட. அடுத்தது இந்த செயின் ஒரு பேட்டர்ன் தான். இதுவுமே ப்ளைனாக கொடுத்துட்டு பீகாக் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். நம்ம அந்த காலத்தில் தாலி செயின் போடுவோம் இல்லை, சரடுக்கு எல்லாமே போடுறதுக்கு அந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு பால் கீழே ஒரு பாலும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் முகப்பு இருக்கிற மாதிரி. முகப்பு வேண்டாம், நார்மல் செயின் மாதிரி இப்போ வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது. சேம் கோல்டு மாதிரியே இருக்குங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு பயப்படுவாங்கல்ல, இது மாதிரி போட்டுட்டு போயிட்டு வந்துடலாம். நல்லா இருக்குது. அப்படியே சேம் பேட்டர்ன் கோல்டு மாதிரியே இருக்குங்க. இது 16,000 கிட்ட இருக்குது. பாக்ஸாக நம்மளுக்கு கோதுமை பூசை மாலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாலை மாதிரி அதோட கோல்டு லுக்கில் கொடுத்துருக்காங்க. அதோட மணியோட இது சூப்பராக இருக்குது. இதுவுமே 16,365 ரூபீஸ் இருக்குங்க. இது வந்து நீங்கள் தாலி செயினாகவும் போட்டிக்கலாம், இல்லை நார்மல் சிம்பிள் செயினும் ஜென்ஸுக்கு கூட போடலாம். இல்லை இதுக்கு நம்மளுக்கு டாலர் செயின் மாதிரி வேணும்னா டாலரும் அவைலபிள் இருக்குங்க. சில்வரில் வாங்கி போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது தாங்க வேறு லெவலு. ஆன்டிக்கில் நக்லிஸ் ஹாரம் கம்மல் பாருங்கள் எப்படி இருக்குது. 53,000 வருதுங்க. அப்படியே அதிருதுங்க இந்த ஹாரமும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டிக்கில் ஹாரமும். சில்வர் தாங்க. இப்போ நம்ம கோல்டில் வாங்கினோன்னா 20 லட்சம் வைக்கணும். என்ன சொல்கிறது, இது நம்மளுக்கு 53,000க்கே வந்துடுதுங்க. பியூர் சில்வர் தான். அது மட்டும் ஆன்டிக்கில் இல்லை, இது மாதிரி ட்ரெடிஷ்னலான எல்லோ கோல்டு பாலிஷில் மாங்காய் நெக்லீஸு, மாங்காய் ஹாரம், முள்ளு ஹாரம், அப்புறம் லக்ஷ்மி காசு ஹாரம், இந்த மாதிரி ஹாரமும் இல்லை டிசைனர் ஹாரம்ஸு இதை நான் எல்லாம் காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே பாடி சரவணா ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. எல்லாமே பியூர் சில்வர் தாங்க. 92.5 சில்வர் தான். சூப்பரான கலெக்ஷன். குந்தன்ஸ் ஒர்க் வச்சு கூட பண்ணிவிட்டு அழகழகான பேட்டர்ன்ஸ்க்கு வச்சுருக்காங்க. இங்கேருந்து டாலர்ஸ் வருங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லை,
செயின் உங்களுக்கு வேணும் டாலர் செயின்னா அந்த செயின் வாங்கிட்டு இந்த டாலர் பேரப் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிக்கலாம். இதில் வந்து எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. ஆன்டிக்கு, பிளாக் ஆன்டிக்கு, டெம்பிள் ஜுவல்லரி, ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி 2800 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க டாலர்ஸு. சின்ன டாலர், சின்ன குட்டியான டாலர் பிளாக் பீட்ஸ்க்கு போடுற மாதிரி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஹெவியாக 25,000 வரைக்கும் இருக்குங்க. அவ்வளோட ஒர்க் இருக்குது அதில். அவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராமர், சீதா, லக்ஷ்மணர் எவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ் இல்லை. இதெல்லாமே டாலர்ஸ் தாங்க. அதிலோனே ரேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டைமண்ட் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸு அழகாக இருக்குல்ல. நான் சில்வர் பற்றி இன்னும் ஏதாவது டவுட்டு உங்களுக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சவருக்கு இந்த டாலர் ஹைலைட்டுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு அதான் 1500 ருபீஸ்க்கு மேலே வாங்கினீங்கன்னா கிஃப்ட் வச்சர் கொடுக்குறாங்கங்க. 50 லட்சம் வரைக்கும் அவங்க குலுக்கு சீட்டு மாதிரி போட்டுருவாங்களா. அது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு என்னைக்கு எண்டிங் அன்னிட்டு நான் ஃபஸ்ட்டில்வே அந்த போர்டில் காட்டியிருக்கேன் கிளியராக. நீங்கள் அது ஸ்லோ மூமெண்ட்டில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கோங்க. நான் தமிழில் சொன்னாலும் அது சில பேருக்கு புரியாது. எனக்கே சொல்ல தெரியல எதுக்கு புரியாதுன்னுட்டு. எனக்கே சொல்ல தெரியல கிளியராக. ஸோ அந்த போர்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கோல்டுக்கு மட்டும் 1500 ஒரு சவரத்துக்கு ஆஃபர். இது மட்டும் கிளியராக சொல்ல தெரியுது. எல்லாமே அழகானுங்க பேட்டர்ன்ஸ் தான் பாருங்கள். இதெல்லாம் இயர்ரிங்ஸுங்க. சேம் டு சேம் கோல்டில் நம்மளுக்கு டெம்பிள் ஜுவல்லரியில் வருமில்ல அந்த பேட்டர்ன்ஸு. புட்டாஸ் மாதிரி, ஜும்காஸ் மாதிரி, சாந்த்பாலி மாதிரி எல்லாமே அவைலபிள் இருக்குது. இது வந்து நார்மல் ஸ்டட்டு மாதிரி வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது. இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி